எச்சரிக்கின்றோம் சதாசிவனே. இவரை எவராலும் அழிக்க இயலாது. நீங்கள் பிரயோகிக்கும் எந்த ஒரு அஸ்திரமும் இவரை தாக்காது. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனின் மொத்த உருவம் இவர். சதாசிவன். இது சம்ஹாரம் செய்ய வேண்டிய தருணம், பின்வாங்குவதற்கான தருணம் அல்ல. திரேதா யுகத்தின் துவக்கத்தில் சிவனும் சக்தியும் ஒருவரை ஒருவர் பிரிந்தனர். அவர்கள் வாழ்வினில் சங்கடமும் உருவானது. பிரபஞ்சத்திற்கான இத்தகவலை சங்கடத்தின் ஓர் வகை தீர்வுமாகும். தாங்களே சிவசக்தி ஆவீர்கள். இந்த அண்ட சராசரத்திலும் பேரன்பு கொண்ட காதலர்கள் தங்கள் சிவனானவன் 12 ஜோதிர்லிங்கங்களிலுமே வியாபித்திருக்கின்றார். ஓர் பத்தினியின் தர்மத்தின்படி தாங்கள் உடனடியாக சிவனிடம் சரணாகதி அடைந்திடுங்கள். 12 ஜோதிர்லிங்கங்களையும் காண பயணம் மேற்கொள்ளுங்கள். அது பிரபஞ்சத்தில் இருக்கும் யாவருக்குமே ஓர் தகவலை தரும். எவரொருவர் 12 ஜோதிர்லிங்கங்களையும் முழுமையாக காண்கின்றாரோ சிவன் அவர் மன விருப்பங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் மன விருப்பங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். தங்கள் யாத்திரையை அனுசரித்து காதலர்கள் காதலில் வெற்றி பெற்று சிகரத்தை அடைந்திடுவர். ஏனெனில் அழிவு பேரன்பு கொண்ட காதலின் மார்க்கம் அல்ல. அழியா காதலை அடைந்தே ஆக வேண்டுமாயின் உகந்தது சரணாகதியே. ஆகவே தாங்கள் தங்களின் விரக தாபத்தினை 12 ஜோதிர்லிங்கங்களுடனும் இணைத்திடுங்கள். சிவசக்தியின் அதீத காதலின் அத்தியாயத்திற்கு அதீத எழில் கொண்ட உன்னத முன்னுரை ஒன்றை எழுதுங்கள். அதன் பிறகு சிவசக்தியின் வாழ்க்கையில் அனைத்தும் சரியாகிவிடும். மீண்டும் உத்தேசம் கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள். சதாசிவன் கூறுவதை கேளுங்கள் தேவி. சம்ஹாரம் அல்ல, சரணாகதியின் மார்க்கத்தை தேர்ந்தெடுங்கள். ஆம் தேவி, சதாசிவன் கூறுவது சரிதான். 12 ஜோதிர்லிங்கத்தை மத்தியில் வைத்து சிவசக்தி காதல் கதையின் புதிய அத்தியாயத்தை துவங்குங்கள். சரணாகதிக்கான பயணத்தை துவக்குங்கள் தேவி. சிவன் எனது குற்றவாளி ஆவார். எங்கள் காதல் மற்றும் எங்கள் உறவிற்கான குற்றவாளி ஆவார். ஆனால் இன்று இந்த சத்தியத்தின் துணை கொண்டு மகாதேவரின் 12 ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை துவங்க போகிறேன். 12 ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை துவங்க போகிறேன். எவ்வாறு நான் விவாகத்திற்கு முன்பு 12,000 வருடங்கள் தவம் புரிந்தேனோ
மீண்டும் நான் அதே தவத்தின் மார்க்கத்தில் செல்வேன். மகாதேவா, நான் தங்களிடம் தங்களை வரமாக கோரப் போகிறேன். வரமாக கோரப் போகிறேன். வரமாக கோரப் போகிறேன். வேண்டாம் தேவி, இப்பயணம் கடினமானது. இப்பணி வேண்டாம், மனவேதனையுறச் செய்யும். விவாகத்திற்கு முன் பர்வதராஜனின் மகளாக பணியின் ஸ்தலத்தில் வாழ்ந்தீர்கள். விவாகத்திற்கு பின்பு சிவனின் சக்தியாக கைலாயத்தில் வசித்தீர்கள். ஆனால் புவியில் தங்கள் பாதங்களில் முட்கள் தைக்கலாம். கூரான கற்களும் வேதனை கொள்ளச் செய்யும். இதை செய்யாதீர்கள் தேவி. விதியின் நியதியை ஏற்றிடுங்கள். சிவன் சக்தியின் பிரிவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சக்தியின் வேதனையை அல்ல. சிவனிடம் சென்று சிவனை கோர வந்து கொண்டிருக்கிறாள் சக்தி. சிவசக்தி இதை செய்யக்கூடாது. செல்லுங்கள், தடுத்து நிறுத்துங்கள். சதாசிவனே, தேவி பார்வதிக்கு துணையாக இருங்கள். உடனே செல்லுங்கள். இல்லையேல் சக்தி சிவனை அடைவதற்கான மார்க்கம் மேலும் கடினமாக மாறிவிடும். இல்லை நாராயணா, இப்பாதையில் விளையும் இன்னல்கள், துயரங்கள், வேதனைகள் யாவையும் தேவி பார்வதியை தானாக எதிர்கொண்டிட வேண்டும். அவர்களுக்கு சகாயம் ஏதும் கிட்டாது. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் எவராயினும் ஒருவர் 12 ஜோதிர்லிங்கங்களையும் காண்பதற்கான தீர்மானத்தை ஏற்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் பல அசுர சக்திகள் அவர்களின் பயணத்தை தடுப்பதற்கு நிச்சயம் முயன்றிடும். எவ்வகை இன்னல்கள் இருக்கின்றனவோ அவ்வகையிலேயே பக்தியின் சக்தியும் அதிகரிக்கும். அண்ட சராசரத்திற்குமே தேவி பார்வதி ஓர் உதாரணமாக மாற இருக்கிறார்கள் நாராயணா. சோமநாதர் 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 சௌராஷ்டிரதேசே விஷ்ணே திரம்யே ஜோதிர்மயம் சந்திரகலா வசந்தம் பக்தி பிரதானாய கிருபாவதீர்ணம் தம் சோமநாதம் சரணம் பிரபத்யே. சோமநாதர் ஐயா, இங்க நீர் எங்கு கிடைக்கும்? அங்கு செல்லுங்கள். 3 நதிகள், ஹிரண்யம், கபிலம் மற்றும் சரஸ்வதியின் சங்கமம். அந்த நீருடன் தான் சோமநாதரை சந்திக்க செல்கிறோம். மிக்க நன்றி. சோமநாதர் சோமநாதர் சோமநாதர். நீ இங்கேயே பொறுமையாக நில். நான் பார்வதியை சங்கமத்தில் மூழ்கடித்து ஆதி சக்தியையே பிரபஞ்சத்தை விட்டு அழித்து விடுகிறேன். செல். சிவன் மற்றும் சக்தி சந்திப்பதற்கான வாய்ப்பை நீ அழித்து விடு.